நிக்கிதா, தற்போது இடபிள்யூ வெப்பன், அதாவது இடபிள்யூ ஆயுதம் என்ற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஆயுதம், அதாவது மின்னணு போர் முறையை தான் தற்போது ஒரு புதிய ஆயுதமாக உலக நாடுகள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக ரஷ்யா தற்போது அந்த ஆயுதத்தை மிக சிறப்பாக, அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்ற மின்னணு போர் முறையை மிக சிறப்பாக பயன்படுத்துவதால் ஐரோப்பாவில் உள்ள பெரும்பாலான நேட்டோ நாடுகள், பால்டிக் நாடுகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தற்போது பெரும் குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது யார் என்றால், இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார், ISW என்ற அமைப்பு, வாஷிங்டன் DC, அமெரிக்காவினுடைய தலைநகரான வாஷிங்டன் DC உள்ள அமைப்பு போர் முறை குறித்த ஆய்வுகளை எல்லாம் நடத்தி அது தொடர்பாக கட்டுரைகளை எல்லாம் வெளியிடுகின்ற ஒரு அமைப்பு. அது அந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார், ISW வெளியிட்ட குற்றச்சாட்டில் தற்பொழுது பால்டிக் நாடுகள் என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் சோவியத் குடியரசின், ரஷ்யாவின் முன்னாள் நாடுகளாக இருந்த லித்துவேனியா, எஸ்டோனா, அதே போன்று லாத்வியா ஆகிய நாடுகள் தற்பொழுது இந்த குற்றச்சாட்டை அதிகமாக வைத்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த ரஷ்யாவை சுற்றியுள்ள போலந்து, பின்லாந்து போன்ற நாடுகளும் தாங்களும் பாதிக்கப்பட்டிருக்க. குறிப்பாக லித்துவேனியா 85% விமான போக்குவரத்து எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நடுவழியில் விமானம் பறந்து செல்லும் பொழுது நீங்கள் இறங்கும் இடம் வந்துவிட்டது என்று சைகை காட்டுகிறது, சமிக்ஞை வருகிறது. ஆனால் அதற்கும் இறங்கும் இடத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. நடுவழியிலேயே விமானங்கள், கப்பல்கள் மற்றும் சாலை போக்குவரத்து போன்றவற்றை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலே மிகப்பெரிய ஒரு இணைய வழி தாக்குதல், சைபர் அட்டாக் என்பது போல இணைய வழி தாக்குதலை ரஷ்யா மறைமுகமாக எங்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு ஹைபிரிட் தாக்குதலாக, பன்முறை தாக்கலாக, ஹைபிரிட் தாக்குதல் என்ற வகையிலே ஒருங்கிணைந்து எங்களை தாக்கி வருகிறது ரஷ்யா. இதனால் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பால்டிக் நாடுகளான அந்த 3 நாடுகள், லாத்வியா, லித்துவேனியா, எஸ்டோனா ஆகிய நாடுகள், பின்லாந்து, ஸ்வீடன், போலந்து ஆகிய நாடுகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், ICAO என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு, அந்த அமைப்பிடம் தற்போது முறையிட்டிருக்கிறார்கள். ரஷ்யா செய்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் உடனடியாக தீர்வு காண வேண்டும், ரஷ்யாவின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று தற்போது ரஷ்யா போலந்துக்கு 25 கிலோமீட்டர், போலந்து எல்லையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கலினின்கிராட் என்ற இடத்திலே தற்போது டிஸ்போஸ்ட் ஆண்டனா அரே என்ற வகையிலே, சர்க்குலர் டிஸ்போஸ்ட் ஆண்டனா அரே, CDAA என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. அந்த அமைப்பு என்ற கருவி என்றே கூறலாம், அமைப்பு என்பதை கருவி என்று கூறலாம். அந்த கருவியின் மூலமாக தொலை தொடர்பு கருவிகளை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதை அனைத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். ஜாமர்கள் மூலமாக, GPS மூலமாக, ஜாமர்களை பயன்படுத்தி GPS ஜாமர்கள் மூலமாக ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளையும் சீர்குலைக்கும் வகையிலே ரஷ்யா ஒரு ஹைபிரிட் தாக்குதலை நடத்தி வருகிறது என்ற வகையில் தற்போது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதுவரை பெரிய இழப்பு விமான போக்குவரத்திலோ, கப்பல் போக்குவரத்திலோ, சாலை போக்குவரத்திலோ ஏற்படவில்லை. ஆனால் ஏற்படுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அந்த வகையில்தான் திடீர் நடுவழியிலே விமானங்கள் தடுமாறுகின்றன, மேலே வட்டமடிக்கின்றன. எதற்காக என்று கேட்டால் சிக்னல்கள் கிடைக்கவில்லை என்கிறார்கள். என பல குற்றச்சாட்டுகளை அடுத்தடுத்து வைத்திருக்கிறார்கள். சிக்னல் டிஸ்ரப்ஷன், சிக்னல் இடையூறு என்பது தற்போது தொடர்கதையாக அனைத்திலும் இருக்கிறது. இணைய சேவை மட்டுமல்ல, இது போன்று தொலைத்தொடர்பு சேவைகளிலும் பெரிய பாதிப்பை ரஷ்யா தன்னுடைய புதிய ஆயுதமாக கருதுகின்ற அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்ற மின்னணு போர் முறை பயன்படுத்தி எங்களை பெருமளவு பாதித்திருக்கிறது என்ற வகையிலும் குற்றம் சாட்டி சர்வதேச தொலைத்தொடர்பு அமைப்பான இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அவர்களிடம் சென்று பால்டிக் நாடுகள், லித்துவேனியா, லாத்வியா, எஸ்டோனியா, பின்லாந்து, ஸ்வீடன், போலந்து ஆகிய நாடுகள் ஒரு குற்றச்சாட்டை வைத்து முறையீடு செய்திருக்கின்றன. இதை ப்ளூம்பர்க் நிறுவனம் உறுதி செய்திருக்கின்ற, முறையீடு வைத்திருப்பதை உறுதி செய்திருக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பயத்தை, ஒரு அச்சுறுத்தலை பால்டிக் நாடுகள் மற்றும் நேட்டோ நாடுகள், ஐரோப்பாவின் கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளிலும் உருவாக்கி இருக்கிற ரஷ்யா என்ற வகையில் தான் கூற வேண்டும். ஆனால் ரஷ்யா இது குறித்து ரஷ்யாவிடம் கேள்வி கேட்ட பொழுது, இது முற்றிலுமாக இந்த குற்றச்சாட்டை நாங்கள் மறுக்கிறோம், இது போன்றெல்லாம் நாங்கள் செய்யவில்லை, இதை அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் தான் முறையீடு செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தலைகீழாக தற்போது மாற்றி வைக்க என்ற வகையிலே குற்றச்சாட்டை ரஷ்யா கூறியிருக்கிறது. எது எப்படி இருப்பினும் இந்த புதிய வார்ஃபேர் என்று அழைக்கப்படுகின்ற
எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்ற மின்னணு போர் முறை மிகப்பெரிய அளவுக்கு உலக நாடுகளை, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை பயமுறுத்தி இருக்கின்றன, அச்சுறுத்தி இருக்கின்றன. யார் செய்கிறார்கள் என்பதை விட ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற வார்ஃபேர் என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இது தொடர்பாக கலந்து பேசி ஒரு உரிய முடிவினை எடுக்க போகிறோம், ரஷ்யாவுக்கு மீண்டும் ஒரு பெரிய செக் வைக்க போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது எப்போது என்ன நடக்கும் என்பது அடுத்தடுத்த நாட்கள் தான் தெரிய வரும். நிக்கிதா.